ஸோ இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்குது ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன தேவைன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒருத்தங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இப்போ எங்ககிட்ட வர்றாங்க, ஒரு கிளைண்ட் கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல அவங்கக்கிட்ட சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்போம். கேட்கும்போதே இப்போ அதில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது மந்த்லி என்னென்ன மாதிரிலாம் செலவு பண்ணுவீங்க, இதெல்லாம் ஒரு பேசிக் விஷயங்கள். அடுத்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ், அடுத்து என்ன இஎம்ஐ கட்டுறீங்க, இதெல்லாம் கேட்கும்போதே மாதம் உங்களுக்கு வீட்டுக்கு க்ராசரிக்குன்னு எவ்வளோ ஆகுது, இதெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்போம். அப்படி கேட்கும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஒன்றுனா அவங்க யோசிச்சு தான் பதில் சொல்லுவாங்க. யோசிச்சு நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு கால்குலேட் பண்ணிட்டு இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு. சரி எதெல்லாம் பண்ணுறீங்க நோட் பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் சில விஷயங்கள் அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்குன்னு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் 1 லட்ச ரூபா வருது, ஆனால் இவங்க கணக்கு பண்ணி பார்த்தோம்னா டேலி ஆகாது. 50,000